மழை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஜோலி முடிஞ்சு. மழை வராமல் முளைக்க வச்சது இருக்குது. ஆனால் சுடுறதுக்காண்டி இப்போ விறகுலாம் அள்ளிக்கிட்டு வர போகிறோம், ஒடிச்சிட்டு காட்டுக்குள்ள. இந்த அன்றைக்கி கிடக்கும், அதில் கிடக்கிற குச்சி இந்த கிடக்கு. நாங்கள் மக்களை விறகு பிறக்க போவோம். அடுத்து ஏதாவது குக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது நண்பர்களே. லைட்டாக கசக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோனா, பனம்பழம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பனங்கிழங்காண்டி முளைக்க போட்டிருந்தேன், கொண்டு போய் அதை போய் இன்றைக்கி நோண்டி பனங்கிழங்கை எடுத்து நம்ம வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். அதே இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மக்களே, பனங்கோட்டை இருக்குதா இல்லை வேறு யாரும் நோண்டி தின்னிட்டாங்களான்னு தெரில. கிழங்க போய் பார்த்தாதே தெரியும். காடுங்கிறனால யாராவது நோண்டி தின்றுருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது விலங்கு ஏதாவது நோண்டி தின்றுருக்கோம். இருக்கான்னு தெரியல, போய் பார்த்துட்டு சொல்கிறேன். இருந்துச்சுன்னா சுட்டு சாப்பிடுவோம், இல்லாட்டி பேசாமல் வந்துடுவோம். மக்களே, பனை மரத்துக்கு வேண்டாம், வருவாருங்க மரம். இங்கேருந்து பனம்பழம் கொண்டு போய் வச்சு முளைக்க வச்சேன். போய் பார்ப்போம். ஒரு இடத்துல முளைக்க வச்சுருக்கேன், இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. மக்களே, அந்த இடத்துக்கு வந்துட்டேன். பாருங்கள், இந்த இதுக்குள்ளே 2 கொட்டை கிடக்குது. நோண்டி தின்றுருக்காங்க 2 கொட்டை. இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் இருக்குது, முளைக்க வச்சது இருக்குது. ஆனால் என்ன 3 தான் இருக்குது. உள்ளே எத்தனை கிழங்கு இருக்குதா என்னன்னு தெரியல. நோண்டி பார்த்துட்டு சொல்கிறேன். நானே நோண்டி போட்டதுனால அது வந்து அறுவலை வச்சு நோண்ட போகிறேன், இல்லாட்டி கடைசாக இருக்கும். நம்ம முன்னாடி மலைக்கு போட்டனால ஈஸியாக இருக்கும், அறுவலை வச்சு நோண்டிடலாம் ஈஸியாக. மக்களே, 3 தான் இருந்துச்சு. மிச்சதெல்லாம் காணும், யாரும் நோண்டி தின்ட்டு போயிட்டாங்க. அதுலேயும் ஒன்று நோண்டும் போது உடஞ்சி போச்சு 2 பாதியாக. சரி, இதை வச்சு நம்ம சுட்டு சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே மக்களே, 3 கிழங்கு நோண்டியாச்சு. அதில் ஒன்று உடச்சாச்சு. என்ன பண்ணுறது, உடஞ்சி வச்சு அறுவலாச்சு கொத்தினே 2 பாதியாக பிடிக்கிட்டு போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த எனக்கு பின்னாடி இருக்குதா ஒரு இடம், அதில் உட்காந்து இந்த வாட்டர் கேன் கிடக்குல, அதில் உட்காந்து இப்போ நம்ம தீ மூட்டி சுட்டு சாப்பிட போகிறோம். இருக்குங்கிறத பாருங்கள். வாங்க மக்களை, விறகு பிறக்க போவோம். மழை வேறு வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஜோலி முடிஞ்சு. மழை வராமல் இருந்தால் நல்லது. மழை வர மாதிரி வானம் கருத்து வருது இன்றைக்கின்னு பார்த்து. இத்தனை நாள் வெயில் அடிச்சு நல்லா. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம தீயை மூட்டி வந்து வனங்கிழங்கு சுட போகிறோம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், நல்லாதான் வரும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா விறகையும் முடிச்சு நீட்டாக வச்சிடும். பேசி அப்புறம் கட்டி நம்ம அப்போக்குள்ளே எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலாங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த வீடியோவாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணிடுறேன்.
வேண்டாம், நம்ம ஒரு ஆளுமே இருக்கிறதுனால 2 கிழங்கே போதும். 2டையும் கொடுத்து பார்ப்போம். நம்ம ஒரு ஆள் தான் எப்போவுமே வீடியோவில், யாருமே வரமாட்டாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையும். நம்ம தோலை உரிச்சுட்டு வைக்கக்கூடாது. தோலோட வச்சாதே உள்ள கருகாது, இல்லைன்னா கருகி ஒன்றுமே இல்லாமல் பேர் பேச. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து பனங்கிழங்கு நோண்டி சுட்டு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். இப்போ வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா தீ வச்சு கொளுத்திட்டேன், அதனால் வெந்திருக்கும். இந்த முனிலலாம் வந்து ஈஸியாக வெந்துடும் நண்பர்களே. இந்த தூர் மட்டும்தான் வேறு லேட் ஆகும். அப்பா சுட்டுப்பா. அடுத்து ஏதாவது குக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அனுப்புங்க, எல்லோரும் பார்த்து என்னென்னு பார்க்காதீங்க. இது நம்ம ட்ரைபாடில் உள்ள ப்ளூடூத் சுவிட்சு. நீங்கள் வந்து ஆஃப் பண்ண முடியலன்னு இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் ஆயிரும், தெரியும். அதுலேயே நல்லா அந்த சுடுற வாசம் வந்து நல்லா நல்லா நறுமணம் பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. பனை மரத்து அந்த தோல், அந்த கருகிற வாடை பயங்கரமாக இருக்குது, வாசமாக இருக்குது. கிழங்கு அவிக்கிழமை தான் பிளான் பண்ணி அதில் 2 கிழங்கு தான் இருக்குது. இது என்னத்தை ஒரு சட்டியை வச்சு அவிக்கணும், சரியாக வராது. 2 கிழங்குக்காண்டி சட்டி வைக்கணும், அடுப்பு செய்யணும், சரியாக வராது. அதுக்காக சொல்லாமனு பிளான் பண்ணிட்டேன். சுட்டு சாப்பிடலான்னு பிளானு வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். நிறையா இருந்தால் அவிக்கலாம்னு ஒரு பிளானிங் பண்ணி, அதனால் வந்து யாரை நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டு யாரை தோண்டி சாப்பிட்டாங்க. சரி சாப்பிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம காடாது. அதனால் வந்து இப்போ வந்து வேறு வழி இல்லை, சுட்டுதான் ஆகணும். அவிக்கிறதுலாம் ஐடியா இல்லை. சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நண்பர்களே, அவிக்கிறத விட. இந்த கறி இருச்சுது. மக்களே, இதில் ஒரு சவுண்டு வருது மக்களே, புஷ்ஷுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்து ஏதாவது சேலஞ்சு இருந்தால் சொல்லுங்கள், செஞ்சு பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் சொல்கிறத நான் சரி. அவ்வளோதான், வெந்துருச்சு நண்பர்களே. கொஞ்ச நேரம் ஆறட்டும்.
இது அமர்த்துறதுக்கு நம்ம தண்ணிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது தனித்தனியாக பிரித்து விட்றோம். நீங்கள் இப்படி கிளச்சி விட்டோம்னா தனித்தனியாக அது தானாக அமர்ந்துடும். ஒன்றா இருந்தாலே ரொம்ப நேரம் புகஞ்சிட்டே இருக்குது. தனித்தனியாக பண்ணிட்டோம்னா அவங்க அமர்ந்துருவா தானாக. புல்லுக்குள்ளே தள்ளி விடக்கூடாது. புல்லுக்குள்ளே தள்ளி விட்டோம்னா பிடிச்சி எரிஞ்சு காடு பெரிய பிரச்சனையாகிடும். நிறைய பேர் அந்த தப்பை பண்ணுறாங்க. போகும்போதே கொளுத்தி போட்டு வராப்புல அப்புறம் பார்த்தா பயங்கரமாக எரிஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் போகுது காடு. ஓகே மக்களே, சுட்டாச்சு. இப்போ வந்து ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அவிச்சது மாதிரி இருக்கா இல்லை இது வேறு டேஸ்ட் இருக்காங்க. இந்த அவிச்சது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. நெருப்பில் கருகுனனால. சூப்பராக இருக்குது நண்பர்களே. லைட்டாக கசக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் நோண்டி ரெடி பண்ணி இந்த மாதிரி செய்கிறதுக்கு சுடுறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகிச்சு. ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் நேரமாக தான் இருக்கும். பாதியாக கட் பண்ணி தூக்கிடுவேன். வீடியோ லென்த் அதிகமாக போயிருமே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்படியே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. பனங்கிழங்க நீங்கள் சுட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் சுட்டு சாப்பிட்டீங்கன்னு. அப்படி இல்லாட்டி கமெண்ட் பண்ண முடியாட்டி லைக் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பனங்கிழங்கு சுட்டு சாப்பிட்டாச்சு. நீ அடுத்து ஊரணியில் போய் ஒரே ஆட்டம் தான். ஓகே நண்பர்களே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்து என்ன வீடியோ பண்ணணுங்கிறீங்க கமெண்டில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய், டாட்டா பாய். மக்களே பாருங்கள், நம்ம மூட்டின நெருப்பை நம்மளே அமர்த்திட்டோம். நம்ம இயற்கைக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்கலை. நம்ம மூட்டின நெருப்பை நம்மளே அமர்த்திட்டோம்.